நல்லா இருக்கா மாப்பிள? பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சுடா. சரி, தொகுப்பா ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் மாப்பிள. ஒவ்வொரு வெற்றியும் ஒரு பரிசு, ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம், ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? மகிழ்ச்சியா வாழணும். மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு நல்லா சிரிக்கணும். நம்ம 2 பேரும் வந்திருக்கோம். சரி, முதல் துணுக்கு நீ ஆரம்பிச்சுப்பா. அப்படின்றியா? ஒருத்தன் ஊசி வாங்கிட்டு போனாங்கடா மாப்பிள. சரி, அந்த ஊசி எதுக்கு வாங்கிட்டு போறேன் கேட்கறதுக்குள்ளே வெடிச்சிருச்சாண்டா. ஊசி எப்படி வெடிக்கும்? ஒருவேளை அது பலூன்ல செஞ்சிருப்பாங்களோ? இல்லடா மாப்பிள, குடி மாசம் கூட இப்ப இல்லையடா, அவ்வளவு வெயில் அடிச்சிச்சு. அப்படிலாம் நீ ஏன் சயின்டிபிக்கா யோசிக்க? நம்ம மெத்தடுக்கு வா. என்ன உன் மெத்தடு? நீ ஆன்சர் சொல்லு. ஏன்னா அது குண்டு ஊசி, அதான் வெடிச்சிருச்சான். பாவிகளா, இதெல்லாம் ரூம் போட்டா யோசிச்சுட்டு வருவ? இல்லடா மாப்பிள, நீ சொல்றது கூட எனக்கு சிரிப்பு வர மாட்டேங்கிறா. ஒரு விஷயம் நினைச்சு பார்த்தேன், சிரிப்பா வருது, அதுக்கு முடியல. அப்படி என்ன நான் சிரிக்கிறேன்? லட்ச லட்சமா கோடி கோடியா போட்டு தங்க வாங்குறாங்கல்ல. ஆமா, சிரிப்புதான்டா வருது. ஏண்டா அது அவங்க காசு, அவங்க வாங்குறாங்க, உனக்கு ஏன் சிரிப்பு வருது? இல்ல இல்ல, தங்க நகையை வீட்டுல அசால்ட்டா தயாரிக்கலாம்ல, அப்புறம் அதுக்கு அவங்க தேவையில்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அது எப்பறம் வீட்லயே தயாரிக்கலாம்? டேய், சாம்பார்ல 22 கேரட் போட்டாலே அதுவே தங்க நகையா மாறிக்குமே. சரி, மிரளாத மிரளாத, அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு சொல்ற. முன்னாடி இந்த மாதிரி மொக்கையா இருக்கு ஜோக்கு, அதான் வேணாடா. ஓகே, நம்ம பண்ணணும் ஸ்ட்ராங்கா, அடித்தளமா ஸ்ட்ராங்கா ஒரு ஜோக் பண்ணணும்டா. ஸ்ட்ராங்காவா? அப்ப அந்த ஜோக்ல ஒரு ஸ்பூன் சிமெண்ட் நான் எடுத்து போட்டா ஸ்ட்ராங்கா இருக்கும். பாவிகளா, ஏன்டா இப்படி கடிக்கிற? கடிக்கிறனோட தான் ஞாபகம் வந்துச்சு. பேசாம இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா பேசாம ஒரு பல் டாக்டர் ஆகிட வேண்டியதானே? ஒரு பல் டாக்டர் ஆக கூடாது, 32 பல் டாக்டர் ஆகணும். இப்ப ஆரம்பிச்சானா? சரி விடு, நீ பல் டாக்டர் ஆக வேணாம். MBBS படிக்கணும், அதுக்கு பல் டாக்டருக்கு நம்ம படிக்கணும். சரி, நீ IAS IPS இந்த ரேங்க்ல படிச்சா டாப் லெவல்ல இருக்கலாம்டா. இந்த ரேங்க் மாதிரி ஒரு இன்டர்வியூல கேட்குற ஒரு கேள்வி கேட்கவா? கேட்கறா மாப்பிள. வட்டம். ஒருவேளை சுற்றுலா பரப்புரை கேட்க போறியோ? சதுரம். கனால கேட்க போறியோ? இல்ல 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 இல்ல, வட்டம் சதுரம் 2 பேர்ல யார் முட்டாள்? என்னடா கொடுமை, மனுஷனுக்கும் போட்டி வைக்கலாம். ஏன் கழுத, விலங்குக்கு கூட போட்டி வைக்கலாம். போய் வட்டத்துக்கும் சதுரக்குமாரா போட்டி வைப்பீங்க? போய் இல்லடா, உட்கார்ந்துட்டு தான் கேக்குறேன். வட்டத்துக்கும் சதுரம் யார் முட்டாள்? தெரியலடா மாப்பிள. நான் சொல்றேன் பாரு. சொல்றா மாப்பிள. வட்டம் தான்டா முட்டாள். எப்படி நீ வட்டம் தான் முட்டாள்ன்ற? ஏன்னா வட்டத்துக்கு மூளை இல்லடா, அதனால அதான் முட்டாளு. சரி சரி, நீ நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஒத்து வர மாட்டேங்கிறேன். பேசாம நானே வேலையை விட்டு வேற வேலை போலான்னு நினைக்கிறேன். ஆனா இந்த இன்டர்வியூ அப்படின்ற ஒரு விஷயத்துல தான்டா வெறுப்பா வருதுடா. பார்த்தாலே புரிய மாட்டேங்கிறா. ஏண்டா இன்டர்வியூக்கு போனா சம்பளம் கிடைக்கும், வேலைக்கு போனா என்னென்னமோ பண்ணலாமே, அதெல்லாம் தெரியுது. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, எங்க அப்பா சொல்லிட்டாரா. அப்படி என்னடா உங்க அப்பா சொன்னாரு? தம்பி, 4 பேர் கேள்வி கேட்கிற மாதிரி நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரா. இன்டர்வியூ போறது பிடிக்க முடியும். நீ அங்க போய் உட்காரதாடா போற, எப்படா நடப்ப? அட பாவி, உட்காந்துட்டே ஒரு காமெடி அசால்ட்டா போறியடா. சரி விடு, அடுத்ததுக்கு போறோம். இப்ப பெரிய ஆளாகி முடிச்சுட்டு இன்டர்வியூ எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, அலர்ஜியா இருக்கு, வேற ஏதாவது பெரிய வேலைக்கு போய் ஒரு தயாரிப்பாளராகி ஒரு படம் எடுக்கணும்டா. ஓகேடா, படம் பண்ணணும், அதுக்கு வேலை இருக்கணும். வேலை இருந்தானா இது காசு கிடைக்கும், அதுக்கு வேலை கிடைக்கணும். சரி, இன்டர்வியூக்கும் எனக்கு ஒத்து வர மாட்டேங்குது, ஒரு மாதிரி அலர்ஜியா இருக்கு. வெளியே ஏதாவது நல்ல வேலை பாத்துக்கோங்க. டேய், எங்க முதல்ல கிட்ட நீ வாடா. ஏமா என்ன பண்ணுவான்? 1ஆம் தேதி பிறந்தா டான்னு சம்பளம் தருவாரு. அட பாவனே, என்னடா மாப்பிள? 10ஆம் தேதியிலடா பிறந்து தொலைச்சிட்டேன். சரி விடு. நான் ஒரு கேள்வி கேக்குறேன். நமக்கு இந்த வேலைக்கு போறது அதெல்லாம் வேணாம், இதையே நம்ம பாத்துக்கலாம். அசோகர் கிரேட் கிங், அவரை பத்தி திரும்பல மரத்தை நட்டு வச்சாரு, அவரு அரியணை ஏறின உடனே பண்ண மொதல் விஷயம் என்னன்னு சொல்ல பாப்போம். ஒருவேளை போர் புரிஞ்சிருப்பாரோ? தப்பு 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 தப்பு, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போகாத.
அவர் முதல்ல என்ன பண்ணிருப்பாரு தெரியுமா? அப்படி என்னடா பண்ணாரு? முதல்ல உட்கார்ந்துருப்பாரு, அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் பண்ணிருப்பாரு. சூப்பர்ரா மாப்ள. சரி, நானே முதல்ல ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. நீ அன்னைக்கு போன வாரம் சிரிச்சுக்கிட்டே இருந்தியே, விழுந்து சிரிச்சு எக்ஸாம் போயிட்டு வந்து. ஆமால. என்னவா அது? டேய், நான் பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தேன். இந்த ஸ்கூல் ஃபுல்லா பிளம்பரா ஓட வர வந்துகிட்டே இருக்காங்க. ஏன்டா? என்னவா இருக்கும்? என்னடா அவ்வளோ குழாய உடைச்சு போச்சு? இல்லடா நண்பா, எல்லா குழாயும் லீக் ஆயிடுச்சோ? அப்படிலாம் இல்ல. அப்புறம் என்னடா இருக்கும்? ஏன்னா கொஸ்டின் லீக் ஆயிடுச்சா, அதனால. பாவிகளா, இந்த மாதிரிலாம் எப்படா கிளாஸ் ரூம்ல உட்காந்து யோசிச்சுட்டு வருவியா? இல்லடா. சரி, இன்னும் ஒண்ணு வேடிக்கையா இருக்கணும்பா, அதுக்கான சிரிக்கணும், அந்த மாதிரி ஒன்று சொல்லு. தங்க செயினை உருக்குனா தங்க கிடைக்கும். தீபாவடா. வெள்ளி செயினை உருக்குனா கூட வெள்ளி கிடைக்கும். அப்சல்யூட்லி. ஆனா சைக்கிளை உருக்குனா சைக்கிள் கிடைக்குமா? இந்த ஒரு கேள்வியை மட்டும் எவனும் யோசிக்க முடியாதா? நான் ஒண்ணு சொல்லவா? சொல்றேன். ஹோட்டல் போயிருக்கியா? போயிருக்கேன். சாப்பிட்டியா? காசு கொடுத்துருப்பியே? செம்மையா இருந்திருக்குமே. சூப்பரா இருந்திருக்கும். சரி, ஹோட்டல்ல சாப்பிட்டு காசு தரலைன்னா மாவாட்ட விடுவாங்க. அது வழக்கத்துல எல்லாத்துலயும் மாவாட்ட தான் விடுவாங்க. இப்ப பஸ்ல போய் டிக்கெட் எடுக்கலைன்னா பஸ் ஓட்ட விடுவாங்களா? நமக்கே வாடா மாப்பிள. சரி சரி, இந்த மாதிரி யோசிக்கணும்டா. சரிடா மாப்பிள. சரி, இந்த நிறைவான நகைச்சுவையோடு இந்த துணுக்க நாம முடிச்சுக்கலாம். நீ ஆரம்பிச்சுடா. அப்படின்றியா? ஒரு தந்தைய சொல்றாராம். சொல்ற. என்ன சொன்னாரு? அவன் பையன் 6 மாசத்துல நடக்க ஆரம்பிச்சிட்டானா. 6 மாசத்துலயேவா? அதுக்கு இன்னொரு தந்தை சொன்னாராம். என்னடா சொன்னாரு? என் பையன் 3 மாசத்துலயே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க அப்பனா ரொம்ப தூரம் போயிருப்பானே, போய் பிடிக்கலையா அப்படின்னு சொன்னாராம். சில நிகழ்வுகள் காலங்களை மறக்கடித்து விடும், காலம் சில நிகழ்வுகளை மறக்கடித்து விடும். அப்படி நேரம் போவதே தெரியாமல் சிரிப்பை மறந்த உங்களுக்கு அந்த உணர்வை கொஞ்சமாவது திருப்பி அளித்த திருப்தியுடன் நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.